சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே நம்மளைய குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் அவுட்கம்ல ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளா, கர்நாடகா, தெலங்கானா, குறிப்பாக இந்த 3 மாநிலங்களும் குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் அவுட்கம் மெஷர் பண்றாங்க. 3ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் 3 கிளாஸுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்சிஆர்டி, சிபிஎஸ்இ இவங்க மெஷர் பண்றாங்க. ரேண்டமா தமிழ்நாட்டில் ரேண்டமா ஒரு 5-6 மாவட்டத்தை எடுக்கிறாங்க. போன முறை தருமபுரி எடுத்திருந்தாங்க, ஈரோடு எடுத்திருந்தாங்க, சவுத்தில் ஒரு மாவட்டம் எடுத்திருந்தாங்கன்னா கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க ரேண்டமா ஒரு 2-3 நாள்ல. அந்த குழந்தை பேசிக் மேக்ஸ் போடுறாங்களா, பேசிக் சயின்ஸ் தெரியுதா அவங்களுக்கு, ஒரு தமிழ் பேராகிராஃப் கொடுத்து படிக்க சொல்றாங்க, பிழை இல்லாம படிக்கிறாங்களா. அந்த அச்சீவ்மெண்ட் தான் நான் உங்களுக்கு சொன்னேன் 2018, 21, 22. அதில் பார்க்கும்பொழுது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் நம்ம குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் அவுட்கம்ஸ் கீழே போயிட்டு இருக்கு. அது இது நான் சொல்றது எல்லாமே இதுல டிபேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, நான் ஆக்கப்பூர்வமா சொல்றேன். அதனால அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் நம்ம ஏன் டிடென்ஷன் பண்றோம் அப்படின்னாங்கன்னா அந்த குவாலிட்டி ஒரு இடத்துல வரணும்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல எல்லோருக்குமே ஒரு சின்ன பயம் இருக்கணும். நாம ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டோம்னா அவங்களுக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணலீங்கன்னா அரசு 2 மாசத்துல அடுத்த எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த 2 மாசமா உங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. அதுல நீங்க பாஸ் ஆகணுங்கிறாங்க. இல்லாட்ட அந்த மாணவன் என்ன ஆகுங்கன்னா நீங்க சும்மா உட்கார வச்சா ஒரு கிளாஸ் ரூம்ல 20-30 பேர் இருப்பாங்க. ஓரளவுக்கு எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் முன்னாடி போயிட்டு இருப்பான், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பின்னாடி இருப்பான். எப்படி பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மேல கொண்டு வருவீங்க? இதற்காகத்தான் மத்திய அரசு இதை கொண்டு வந்தாங்களோ தவிர வஞ்சிக்கிறக்காக இல்லை. இதையும் மத்திய மாநில அரசு நார்த் சவுத்னு மாத்தும் பொழுது கொஞ்சம் மனம் வலிக்கிறது. இல்ல நார்த் சவுத் எங்க வந்துச்சு, மத்திய மாநில அரசு சண்டை எங்கன்னா வந்துச்சு. இது நம்ம 2019-20 புதிய கல்விக் கொள்கையிலேயே சொல்லி இருக்கோம். லேர்னிங் அவுட்கம்ஸ் இஸ் a பார்ட் ஆஃப் நியூ எஜுகேஷன் பாலிசி தெளிவா சொல்லி இருக்கோம். அத 3 ஆண்டுகள் எல்லா மாநிலத்துக்கும் வாய்ப்பு கொடுத்து 4 ஆண்டுகள் கழிச்சு 2024 நாம அதை கெஜெட் நோட்டிபிகேஷன் எடுத்து கொடுத்திருக்கோம். ஆனால் நிச்சயமாக தமிழகத்துல கல்வியினுடைய தரம் குவாலிட்டி கீழே வருதுங்கண்ணா. ஆனால் நம்ம மறுபடியும் பீகார்ட்ட போய் யூபிட்ட போய் ஒப்பிடக்கூடாதுங்கண்ணா. உடனே என்ன பண்ணுவாங்க, பீகாரோட நாங்க சூப்பர், யூபியோட சூப்பர் பாங்க, கேரளாவோட சூப்பரா நான் கேட்கறேங்கண்ணா, தெலங்கானாவோட சூப்பரா, கர்நாடகாவோட சூப்பரா. என் 3 கேள்வி தென்னிந்திய மாநிலங்களோடு ஒப்பீடு செய்யும் பொழுது தமிழகம் எங்க இருக்கும் அப்படிங்கறத கேள்வி. அதற்கு அமைச்சர் பதில் சொல்லணும். அதை விட்டு மாத்தி வேற ஏதோ பேசுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் உங்க முன்னாடி நாங்க வைக்கிறோம்.